Chennai Silks. எப்பவுமே ஒரு பொருளோட மதிப்பு படிப்படியா உயர்ந்ததுன்னா அது முதலீட்டாளர்களுக்கு நிச்சயம் நல்ல லாபத்தை கொடுக்கும். இப்போ தங்கத்தை பொறுத்த வரைக்கும் விலை உயருது, குறையுது, மறுபடியும் ஏறுது. இதனால தங்கத்தை வாங்குறவங்களும் சரி, தங்கத்துல முதலீடு செய்ய நினைக்கிறவங்களும் சரி மிகப்பெரிய குழப்பத்துல இருக்காங்க. 2026ஆம் ஆண்டுல தங்கத்தின் விலை எப்படி இருக்கும் என்பது பற்றிய ப்ரெடிக்ஷன் வெளியாகி இருக்கு. அதை பற்றி பார்க்கலாம். உலகின் முன்னணி முதலீட்டு நிறுவனமான கோல்ட்மேன் சாக்ஸ் 2026ஆம் ஆண்டோட இறுதிக்குள்ள தங்கம் 1 அவுன்ஸ் $5,400 வரை உயரும்னு கணிச்சிருக்காங்க. இதனுடைய தாக்கம் இந்திய சந்தையிலும் எதிரொலிக்கும். 10 கிராம் தங்கம் 1.69 லட்சம் ரூபாய் வரைக்கும் உயர வாய்ப்பு இருக்கிறதா தெரியுது. இதற்கு என்ன காரணம் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. முதலில் மத்திய வங்கிகள் தொடர்ந்து கொள்முதல் செய்யறது ஒரு காரணம். வட்டி விகித குறைப்பு ஆகியவையும் கூட தங்கம் விலை உயர்வுக்கு முக்கிய தூண்களா இருக்கும் அப்படின்னு அந்த நிறுவனம் சொல்லுது. 2வது, தங்கத்தின் விலையை தீர்மானிக்கிறதுல வழக்கமான காரணிகளையும் தாண்டி 2026ல சில முக்கிய மாற்றங்கள் ஏற்பட இருக்கு. ஒன்று, மத்திய வங்கிகளுடைய ஒரு பய உணர்வு கொள்முதல். இதை என்ன சொல்லுவாங்கன்னா ஃபியர் ட்ரிவன் அக்குமுலேஷன். வழக்கமா மத்திய வங்கிகள் தங்களுடைய கையிருப்பை நிர்வகிக்க தங்கம் வாங்குவாங்க. ஆனா இப்போது சீனா, இந்தியா, துருக்கி மற்றும் போலந்து போன்ற நாடுகள் டாலரைசேஷன் அப்படிங்கிற பெயர்ல அமெரிக்க டாலருக்கு மாற்றா தங்கத்தை வாங்கி குவிக்கிறாங்க. கோல்ட்மேன் சாக்ஸ் ஆய்வின் படி பார்த்தோம்னா வளர்ந்து வரும் நாடுகள் தங்களுடைய மொத்த கையிருப்புல 20% வரைக்கும் தங்கமா மாற்ற திட்டமிட்டிருக்காங்க. அடுத்ததா வட்டி விகிதங்கள் மற்றும் ETF. அமெரிக்காவோட ஃபெடரல் ரிசர்வ் வங்கி வட்டி விகிதங்களை குறைக்கும் போது மக்கள் வட்டி தராத வங்கி டெபாசிட்களை விட்டுட்டு தங்கத்தின் பக்கம் தான் திரும்புவாங்க. குறிப்பா கோல்டு ETF மூலமா பெரிய அளவிலான முதலீடுகள் 2026ல வரும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா புவிசார் அரசியல் சூழல் மற்றும் வரி மாற்றங்கள். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்போட வர்த்தக கொள்கைகள் மற்றும் சர்வதேச வரி விதிப்புகள் உலக பொருளாதாரத்துல ஒரு நிச்சயமற்ற தன்மையை உருவாக்கும். இத்தகைய சூழலில் தங்கம் ஒரு பாதுகாப்பான அரணா திகழும். இந்தியாவுக்கான வரியை அதிரடியா உயர்த்திய அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் சமீபத்துல இந்தியாவோடு ஏற்பட்ட புதிய ஒப்பந்தத்துல வெகுவாத குறைச்சிட்டாரு. ஆனா இதே நிலை தொடரும் அப்படிங்கிற உத்தரவாதமும் கிடையாது. அடுத்ததா கடன் சுமை மற்றும் காகித நாணயத்துடைய மதிப்பு சரியறது. உலக நாடுகளோட ஒட்டுமொத்த கடன் சுமை அதிகரித்து வருவது ஃபியட் நாணயங்கள் மீதான நம்பிக்கையை குறைச்சிருக்கு. டாலர் மற்றும் யூரோவின் மதிப்பு சரியும் போது தங்கம் மட்டுமே நீண்ட கால மதிப்பை தக்க வைக்கக்கூடிய ஒரு சொத்தா கருதப்படுது. அடுத்ததா டிஜிட்டல் தங்கம் மற்றும் சில்லறை முதலீடு. இப்போ சில்லறை முதலீட்டாளர்கள் கூட மொபைல் ஆப்ஸ் மூலமா சிறிய அளவில் தங்கம் வாங்க தொடங்கிட்டாங்க. இது சந்தையில ஒரு மிகப்பெரிய டிமாண்டை உருவாக்கி இருக்கு. அடுத்ததா ட்ரேடிங் அவுட்லுக் 2026. தங்கத்தோடைய விலை உயர்வு ஒரு நேர்கோட்டில் கண்டிப்பா இருக்காது. இடையில சில சரிவுகள் ஏற்படலாம். ஆனா 2026ஓட ஒட்டுமொத்த போக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ஏறுமுகமாகத்தான் இருக்கும்னு சொல்றாங்க. இதனால 2026ஆம் ஆண்டுல தங்கம் வாங்குறவங்களை விட தங்கத்துல பல விதங்களில் முதலீடு செய்பவர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும்னு கணிக்கப்பட்டிருக்கு. சரியான திட்டத்தை தேர்வு செய்து தங்கத்துல முதலீடு செய்தா அது நிச்சயம் நல்ல லாபத்தை கொடுக்கும் அப்படின்னு கணிச்சிருக்காங்க நிபுணர்கள். Subscribe to One India and never miss an update.